ஆரம்பிக்கிற வரைக்கும் இல்ல இப்ப அந்த இன்னர் ஒர்க்கு ஃபுல்லா நான் செய்யாமல் விட்டு இப்படியே சிங்கிளா இருந்துருவணும். இந்த டவுட் எல்லாம் இட்ஸ் ஸ்டெமிங் அவுட் ஃப்ரம் தட் அன்வர்த்தினஸ். ஓகேயா? அதனாலே தே ஆர் சூசிங் அண்ட் கோயிங் ஃபார் தி ராங் பர்சன். ஓகேயா? இது வந்து ஃபெமினைன் லைஃப்ல நடக்குதுன்னா மாஸ்குலைன் லைஃப்ல என்ன நடக்குது? இதையே அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அவங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாங்க? இன்னொன்னு இருக்கு. இப்ப ஃபெமினைன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்ந்துட்டு ஆனா பிடிக்கல. they are not able to settle for anything less than what they deserve. அவங்களுக்கு அவங்க ட்வின் ஃப்ளேம் அந்த ட்ரீம் பர்சன் கூட வாழ்ற அந்த வாழ்க்கை தான் வேணும் ரியாலிட்டியில. அது கண்டிப்பா யாருக்கூடயும் கிடைக்க போறது இல்லை. ட்ராமா பாண்டு கூடயோ இல்ல வேற எந்த கார்மிக் நார்சிஸ்ட் இருந்தும் கிடைக்காது. ஈவன் சோல்மேட் கிட்ட இருந்தும் கூட கிடைக்காது. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு லிவ் இன் பீஸ். தே ஆர் நாட் ஏபிள் டு பீஸ்ல வாழ்றாங்களோ இல்லையோ அது ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கும். ஸோ அது யாரா இருந்தாலும் சரி அந்த சஃபகேஷன்ல இருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பாங்க ஃபெமினைன். ஓகேயா? ஸோ ஃபெமினைன் வெளியே வந்தது அதுக்கப்புறம் தான் இந்த செல்ஃப் லவ் அது இதெல்லாம் தே ஆர் ஸ்டார்டிங் டு ப்ராக்டிஸ். ஓகேயா? ஸோ கம்ப்ளீட்லி ஃபெமினைன் வந்து இப்போ செல்ஃப் லவ்ல இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜெட்டிக் ட்வின் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல ட்ரீம் பர்சன் ஸ்பிரிச்சுவல் ட்வின் அவங்க கூட வாழ்றது எப்படி அப்படின்னு அந்த செல்ஃப் லவ்ல இருந்துகிட்டே அந்த எனர்ஜெட்டிக் ட்வின் கூட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இப்பதான் யோசிக்கிறாங்க. இன்னும் கத்துக்கல, இப்பதான் யோசிக்கிறாங்க. ஓகேயா? இது வந்து ஃபெமினைன் சைடு. இது மாஸ்குலைன் சைடு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, மாஸ்குலைன் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல